தமிழகத்தின் அடையாளமே கோவில்களின் கோபுரங்கள்தான். அந்த காலத்துல இருந்தே கோவில்களை கட்டும்போது ஒவ்வொரு கோவிலையும் தனித்தன்மையுடன் அமைப்பதை நம் முன்னோர்கள் வழக்கமா வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு வகையில தனி சிறப்பை பெறுது. மாலை வேளையின் அந்தி வான சிவப்பின் பின்னொளியில் பிரம்மாண்டமாய் மிக அழகாய் காட்சி தரும் இந்த கோவில்தான் பள்ளிக்கரணை ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் கோவில். இது காளஹஸ்திக்கு இணையான ராகுகேது தோஷத்திற்கான பரிகார ஸ்தலம். பிரதான தெய்வம் ஆதிபுரீஸ்வரர் மற்றும் சாந்தநாயகி அம்மன். திருமணமான தம்பதிகளின் பிரச்சனைகளை தணிக்கும் சக்தி வாய்ந்தது இக்கோவில். கல்வெட்டுகளில் இந்த இடம் ஜெயம் கொண்ட சோழ மண்டலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சோழர் காலத்தில் கட்டப்பட்டு கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது. மன்னர்கள் தங்கள் ராஜ்யத்தில் கோவில்களை கட்டி அதை நிர்வகிக்க குளங்களையும் கிராமங்களையும் தானமாக அளித்து சன்னதியுடன் இணைத்தனர். காலப்போக்கில் நடுவில் சாலை வந்ததனால் கோவில் குளம் சாலைக்கு மறுகரையில் இருக்கு. எப்போதும் மிகவும் பரபரப்பாக காணப்படும் இந்த சாலைக்கு எதிர்ப்புறம் உள்ள குளக்கரையின் வழியாக மக்கள் கடந்து செல்லும் போதெல்லாம் தங்கள் பாதணிகளை கழற்றிவிட்டு எத்தனை துன்பம் வந்தாலும் கடந்து செல்வேன், என்னுடன் இருப்பது என் அப்பன் சிவன் அல்லவா என்ற நம்பிக்கையோடு இந்த ஆதிபுரீஸ்வரரை வணங்கி நம்பிக்கையுடன் செல்வதை நாம் தினமும் காணலாம்.